ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.37 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா பயிர் சாகுபடியானது கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர், மண்டபம், திருப்புலானி, ஆர்எஸ் மங்கலம் ஆகிய 11 வட்டங்களில் விவசாயிகள் ஒருபோக சாகுபடியை செய்தனர். இதில் ஜனவரி மாதம் பெய்த கனமழையின் காரணமாக திருப்புலானி, மண்டபம் யூனியன் பகுதிகளில் அதிக அளவில் நெற்பயிர்கள் மழைநீர் மூழ்கியது. இதில் உரிய பருவத்தில் அறுவடை செய்ய இயலாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருப்புலானி அடுத்த மேதலோடை ஊராட்சி முத்துக்கால் வலசை கிராமத்தில் அறுவடை பருவத்தை கடந்தும் கூட மழை நீர் வடியாததால் பாதிக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் மீண்டும் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் மிஞ்சியுள்ள நென்மணிகளை மீட்பதற்காக இடுப்பளவு மழை நீரில் நெற்கதிர்களை அறுவடை செய்து அதனை கட்டிலில் வைத்து தோளில் சுமந்து சென்று கதிர் அறுக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 30,000 வரையிலும் செலவு செய்து விவசாயம் செய்து பயனில்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து ஏக்கருக்கு ரூபாய் 20,000 வரையிலும் வெள்ள நிவாரண நிதி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கூறுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.37 லட்சம் ஹெக்டேரில் சம்பா பருவ சாகுபடி செஞ்சுருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 11 வட்டங்கள் கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர், திருவாடனை, திருப்புலானி, அரசமங்கலம், மண்டபம் போன்ற பகுதிகளை விவசாயிகளும் பொதுமக்களும் ஒருபோக சாகுபடியை திருப்தியாக செஞ்சுட்டு வந்த சூழ்நிலையில் ஜனவரி மாதம் அதீத கனமழை மற்றும் தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தவறிய மழை கொட்டி தீர்த்துருச்சு. பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் அறுவடை தயார் இருந்த காலகட்டங்களில் அறுவடை தயார் இருந்த நெல்கள் விவசாய நிலங்களில் இருந்த வடிகாலில் தண்ணீர் போகாமல் மீண்டும் முளைத்தது. திருப்புலானியில் மேதலோடைன்ற கிராமத்தில் விவசாய விளைநிலங்களில் மழைநீர் பூந்ததுனால மழைநீர் ஓடாதனாலேயும் அங்கே இருந்த நெல் வயல்கள் எல்லாம் மீண்டும் முளைச்சிருச்சு. அக்கம் பக்கம் இருக்கிற விவசாயிகளை கூலிக்கு அழைத்து வந்து கையினால் அறுவடை செஞ்சு இடுப்பளவு தண்ணீரில் அந்த விவசாயிகளை கட்டிலில் சுமந்து சென்று காப்பாற்ற வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. எனவே கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த ராமநாதபுரம் பகுதி விவசாயிகளுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் காலம் தாழ்த்தாமல் ஏக்கர் ஒன்றிற்கு 20,000 வெள்ள நிவாரண நிதியாக வழங்க வேண்டும். பாரத பிரதமர் தேசிய வேளாண் காப்பீடு தொகை முழுமையாக கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை